ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா மல்லி இந்த மந்திரிச்ச கயிறு எப்படியாவது வந்து மாப்பிள்ளையோட கையில் வந்து கட்டிடு, அப்போ தான் அவர் வந்து உன்னுடைய தாலி பிரித்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்துக்குவார். உன்னுடைய முந்தான முடிச்சில் வந்து மாப்பிள்ளையை வந்து முடிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் வந்து மந்திரிச்சிட்டு வந்த கயிறு தான் இதை வந்து எப்படியாவது கட்டிடு அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டு போயிடுறேங்க. நம்முடைய வெண்பாவும் மல்லியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சமைக்கட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்மளுடைய விஜய் வந்து வராருங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா ராஜிகான்னு கூப்பிட்றாங்க. அந்த ராஜிகா பார்த்தீங்கன்னா ஊர்மையே போயிடுச்சுன்றது வந்து நம்முடைய விஜய்க்கு வந்து தெரியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ் அத்தையும் இல்லை இந்த ரஞ்சிதா சித்தியும் இல்லை, அவங்க ரெண்டு பேருமே வந்து வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க எங்கேயோ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா சரி அவங்க வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க சாப்பாடு, அதாவது வந்து எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே வந்து உங்களுக்காக வந்து சாப்பாடெல்லாம் எதுவும் செஞ்சு வைக்கல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து மல்லியம்மா வந்து சமைச்சிருக்காங்க, அந்த சாப்பாட்டை தான் வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா வந்து கூப்பிட்டதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா கிட்ட பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அந்த சமயம் நம்மளுடைய மல்லி வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறப்ப இவன் சமைச்ச சாப்பாடை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டேன் வெண்பா, வீட்டில் வந்து தோசை மாவு இருக்குல்ல, நானே வந்து தோசை சுட்டு தின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க. இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க, பசியில் இருந்தால் இந்த மாதிரி ரோசம்லாம் வருமா என்ன? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அது இந்த ராஜுக்கிட்டேருந்து ஒட்டிக்கிட்ட ஈகோங்க. நம்ம மல்லிக்கிட்டே வந்து விஜய் வந்து ஈகோ பார்க்குறாங்க சாப்பாட்டு விஷயத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து எவ்வளோ சொல்லியும் வந்து விஜய் வந்து சாப்பிடாத, நான் எனக்கு வந்து தோசை சுட தெரியும், நானே போயிட்டு தோசை சுடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சமைக்கட்டுக்குள்ளே வந்து போயிட்டு மாவை எடுத்து தோசை வந்து சுட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்முடைய வெண்பா குட்டியுமே இருக்காங்க. டாடா வந்து எப்படி வந்து தோசை சுடுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்ததே இல்லையா, அதனால் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஆர்வத்தில் வந்து அங்கேயே வந்து இருக்காங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தோசை சுடுற அழகை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த லட்சத்தில் வந்து வருதுன்ட்டு அந்த தோசையை பார்த்தீங்கன்னா தோசைகளில் ஊத்துறப்ப மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏதோ கொத்து பரோட்டா வந்து கொத்தி போட்ட மாதிரி வந்து இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து அதுக்கு வந்து நம்முடைய மல்லியோட சமையலே வந்து சாப்பிட்டு இருக்கலாம். இந்த வீரப்பு இந்த யூகோ எல்லாம் வந்து விஜய் வந்து பார்க்க இருந்தால் நல்லா இருந்திருக்கோம். நம்முடைய வெண்பா குட்டியை பார்த்தீங்கன்னா என்னடாடா இது என்ன தோசையா இல்லை கொத்து பரோட்டா கொத்தி போட்ட மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, இதை வந்து மனசு சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயை வந்து நல்லா வந்து கலாய்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா இது வந்து புது வகையான தோசை, நீ வந்து சாப்பிட்டேன்னா அந்த டேஸ்ட்டை வந்து வாழ்க்கையில் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கதையை வந்து கட்டுறாருங்க. அவருக்கு என்ன தான் கதை கட்டினாலே அந்த தோசை வந்து தீஞ்சி தோசை வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாதுங்க. அதை எடுத்துகிட்டு போய் வந்து சாப்பிட்றப்ப தாங்க நம்முடைய வெண்பா வந்து விஜய் படுற கஷ்டத்தை பார்த்து சிரிக்க போகிறாங்க. அதே சமயம் நம்முடைய வெண்பா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த வீராப்பு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூட வந்து தோசை சுட்ட பிறகு கூட சொன்னாலுமே வந்து அதெல்லாம் முடியாது, உன் கையெல்லாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு என் அக்கா சொக்காவுக்கு வந்து சொல்லியிருக்கேன், அவங்க வந்து திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் வேணும்டா அந்த தோசையை வந்து நீ சுட்டத்தை தின்னு பாரு, அது வந்து சும்மா வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.